ஜனநாயகம் படுத்த எவனுமே காசு தளபதி விஜய் மட்டும்தான் எவனுமே சொல்ல முடியாது. ஜனநாயகம் படுத்த எவனுமே காசு தளபதி விஜய் மட்டும்தான் எவனுமே சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி ஜால்ரா அடிக்கிறாரு. ஒரு 1000 ரூபாய் வேலைக்கு ஆகாது. புரியுதா? 10ஆம் தேதி நீங்க வந்தா ஓடுவேன், அப்படி ஓடுவேன். அவ்வளவுதான் முக்க கதா. அவன் திரைப்பட்டால ஜால்ரா அடிக்கிறாரு. அண்ணன் தம்பி ஜால்ரா அடிக்கிறாரு. ஒரு 1000 ரூபாய் வேலைக்கு ஆகாது. புரியுதா? 10ஆம் தேதி நீங்க வந்தா ஓடுவேன், அப்படி ஓடுவேன். அவ்வளவுதான் முக்க கதா. எலெக்ஷனும் எங்களுது தான், எலெக்ஷனும் எங்களுது தான். அந்த மோட்டோவை தான் நாங்களாம் சுத்திட்டு இருக்கோம். பண்ணுவாரு. ஜனநாயகனுக்கு கன்ஃபார்ம் 1000 கோடி அடிக்கிறோம். பராசக்திக்கு சூத்த அடிச்சு விடுறோம். தளபதியோட கையெழுத்து, தமிழ்நாட்டோட தலையெழுத்து. தமிழ் சினிமாவின் கதாநாயகனே, தமிழ்நாட்டின் ஜனநாயகனே. ஓகேவா? இந்த ஜனநாயகன்ல
லாஸ்ட் டைம் கிடையாது, இனிமேல் தான் பிகினிங். ஏன்னா இனிமேல் ஒன் லாஸ்ட் டைம் கிடையாது. ஏன் சொல்றா, சிஎம் போவாரு, பதவியே இருக்கணும், அவ்வளவு வேலைலாம் இருக்குது இன்னும். அதாவது வந்து இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு கேசரி கேசரின்றானுங்க. அது கேசரியா இருந்தாலும் சரி, உப்பா இருந்தாலும் சரி, பொங்கல் இருந்தாலும் சரி, எங்க தளபதி நினைச்சாருன்னா அது பிரியாணி தான். எதனால போக்கிரி கில்லி ரீமேக் போட எப்படி இருக்கும் தெரியும் தளபதி. இது ஜனவரி 9 ட்ரெயிலர் வந்து பாருங்க, எச்சுனது குக்கிங் தான். பிரியாணி பண்ணிருப்பா போல, வந்து சாப்பிட்டு ஜாலியா போங்கலாம். கலாய்கிறவங்கலாம் ஒன்னே ஒன்று தான். WWE ரேமஸ் ஸ்டூடியோக்கும் கிரேட் காலிக்கும் சண்டை யார் ஜெயிப்பா? அதான் இந்த பராசக்திக்கும் ஜனநாயகம் நடக்குது. ரேமஸ் ஸ்டூடியோ மாதிரி அவங்களாம் இவளோட தான். ஏட்டஸ்லாம் யாருமே கிடையாது. தளபதி கூட இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் மாட்டின்னு போல. சிவகார்த்திகேயன் தான் மாட்டின்னு இருக்காரு. அவரு வந்து கரியர் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால 10ஆம் தேதி தான் அவர் என்ன பண்ண போறாரு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பொங்கல் ஃபுல்லாவே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபேன்ஸ் முதல் கொண்டு தளபதி ஜனநாயகம் தான் வருவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு திரும்ப 14ஆம் தேதியே பராசக்தி போறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். என்னத்துல துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்லன் தான் அவர் சொன்னாரு. வில்லன் அவரு தான், யாரோட இருக்கட்டும். துப்பாக்கி கையில இருக்கும் யாரு ஹீரோ? ஹீரோ யாரு? என்ன தலைவா? நீ என்ன ப்ரோ ஒரு ஓட்டோட தளபதி சக்தி ஒரே தலைவன் ஒரே தளபதி பராசக்தி 2026 ஒரே படம் வருது. ஜனவரி மாசம் ஒரே படம். ஓட்டு பார்த்து போட்டு எல்லாரும் ஜனவரி மாசம் ஒரே படம் தான் வருது. ஜனநாயகன் படம் தான் எவனுமே காசு தளபதி விஜய் மட்டும்தான். எவனுமே பண்ண முடியாது. எவனுமே பண்ண முடியாது. நம்ம தான் பண்ண முடியாது. சொல்லுங்க மாற்றக்கூடாது. டோட்டல் சைல்ட்ஹுட் அங்க நிக்குது ப்ரோ. பாரு ப்ரோ, அங்க காட்டு ப்ரோ. டோட்டல் சைல்ட்ஹுட் ப்ரோ. தளபதி விஜய் அங்க காட்டு ப்ரோ. தளபதி விஜய் எல்லாரும் போய் நினைக்கிறேன். 9 வருவாங்க. 9 ப்ரோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுமே பண்ண முடியாது. தளபதி தான் தளபதி. 24 ரிட்டையர்மெண்ட் அண்ணா ஒர்க் பண்ண இவரு ரிட்டையர்மெண்ட். இது அப்புறம் வர முடியாது. எல்லாரும் கேட்டீங்கன்னா அரியவான் போட்டு ரோஸ்ட் பரஸ் பாடு வந்தால சூத்து அடிப்போம். அனில் குஞ்சி போட்டா எல்லாரும் அர்னால்டு ரோடி கோலிமன் பார்த்து தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நான் அர்ஜுனர் வில்லு சாக பார்த்து தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அர்ஜுனர் வில்லு டிராவலிங் சோல்ஜர் இதான் கேட்டா ஒர்க் அவுட் பண்ணுவார். அஜிப்ல சொல்றா மனே எப்படி இருக்கும் தல ஐயோ தல தல 9ஆம் தேதி ஜனநாயகம் தான். பராசக்திலாம் ஓடாது. நான் அச்சி சொல்றேன். உங்க அம்மால ஜனநாயக பராசக்தி ஜெயித்துனா உங்க அம்மால இங்க பராசக்தியை பத்தி பேசக்கூடாது.
மெர்சல் ரீ ரிலீஸ் அவ்வளவுதான். மயிறு அவன் திரைப்பட்டாங்க ஜால்ரா அடிக்கிறாரு. அண்ணன் தம்பின்னு ஜால்ரா அடிக்கிறாரு. ஒரு மயிரோ வேலைக்காவது புரியுதா? 10ஆம் தேதி நீங்க வந்துனா ஓடுவேன், அப்படி ஓடுவேன். அவ்வளவுதான் முக்க கதாவே. 2026 கலெக்ஷன் நாங்கதான், எலெக்ஷன் நாங்கதான். எங்க கொடி மட்டும் தான் பறக்கும். இனிமே எங்க கொடி மட்டும் தான் பறக்கும். நீங்க ரோஹிணியை சுத்தி பாத்துக்கன்னா பராசக்தி ஒரு சுத்தி ஃபுல்லா தளபதி பேனர் தான். நேத்து ட்ரைலருக்கு போட்டோ கீச்சா 10ஆம் தேதி போட்டோ கிளிக்காம விடுவோம். டாடரா கிளிப்பேன் ப்ரோ. இது 2017 வந்த மெர்சல் ரீ ரிலீஸ்க்கே இந்த கூட்டம். படம் ரிலீஸ் அன்னைக்கு எங்க படம்னா நாங்க காட்டுவோம். நீதான் ப்ரோ நியூ இயர் கேசரி ஆகட்டும், பூந்தியா இருக்கட்டும், எங்க தளபதிக்கு தான் வரோம். ஒரு கேசடி நாங்க பூந்தியோ வச்சுக்கோங்கப்பா. எங்க தளபதி இருக்கிறாரா, அது போதும். இந்த மாதிரி ஓம் சக்தி பராசக்திலாம் கட்டல நாங்க. மெர்சல் ஒரு நாள் ரிலீஸ் பண்றேன், 3 நாள் 100 கோடி. அடுத்து இது பீஸ்ட், வாரிசு, அப்புறம் என்ன வந்து கோட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண எல்லாமே 100 கோடி அடிக்கும். அவரு சேலஞ்ச் பண்ண முடியுமா ப்ரோ? தளபதி கோட்டை ப்ரோ. இது ஏங்க அவரோட கையெழுத்து தமிழ்நாடோட தலையெழுத்துங்க. துப்பாக்கி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துருங்க. பார்த்து எங்க தளபதி குத்து எடுத்துட்டு வந்துருங்க. ரோஸ் பிரதர்ஸ், நீ ஆம்பளையா இருந்தா எங்க இருந்தாலும் ரோஹிணி தேட்டருக்கு 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு வர வேண்டும். வந்தனா ஓடுவீங்க. நீ டிஎம்கே நல்லா சொல்றாங்க துப்பாக்கி தண்ணி துப்பாக்கி வெறும் தண்ணி தான் வரும். ரோஸ் பிரதர்ஸ், நீ ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து ரோஹிணி தேட்டருக்கு வேணும் பொட்ட. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த வானியல் மாதிரி ஓடுறப்ப ஆம்பளை தான் வாடாங்க. சரியா? அவ்வளவுதான். நீ ஆம்பளையே இல்ல. நீ ஃபர்ஸ்ட் ரோஹிணி தேட்டருக்கு 9ஆம் தேதி வந்து இந்த மாதிரி தளபதி ஒழுங்கா இல்ல அந்த பேச்ச இங்க பேசுறா எடுத்துமா ஓடுற. ஐயோ ஐயோ அப்படி ஓடுன்னு போயிடுவேன். அவ்வளவுதான். புரியுதா? நீ மொக்கா கதை. நீ கலாய்கிறவனுங்களால 9ஆம் தேதி வந்து பார்க்கட்டும். அவ்வளவுதான். அப்படி போக வேண்டியதுதான். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மொக்க கதை ப்ரோ. அவனுங்க ஆளே அவனுங்களா 10ஆம் தேதி வருவாரா அண்ணன் தம்பி பொங்கலா. டேய் இது பொங்கல்ரா, இது தளபதி பொங்கல்ரா. இது அதுல அண்ணன் தம்பி சொல்லுகிற படம் இல்ல. தாராளமா வந்து நீயும் டேய் உன்னை எவ்வளவு நாள் போட ஓடும் நீ நினைச்சுன்னு வர. 2 டேஸா ரோஹிணியில பேனர் இருந்தால அவரு நெத்தினா நிலமாச்சா அவருக்கு இந்த நிலைமை தான். அவ்வளவுதான். அவரு ரெட்டை தலையாங்க. அவரு ஒரு தலை தான் இருக்குது. அவருக்கு ரெட்டை தலை வச்சுக்கிறாங்க. பாவம் அவர் நேற்று கிஞ்சின்னு ஓடுறாரு. ப்ரோ என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். தளபதி லாஸ்ட் டான்ஸை பார்த்துனியோ கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்கும். ஆனால் எங்களுக்கு தளபதி பொங்கல் படம் மட்டும் இல்லை, வரப்போது எலெக்ஷனு. அதுலேயே நாங்கள் தான் புரியுதா ரெட் அண்ட் பிளாக்கை டப்பால் ஆச்சு ஓட விடுறோம். அவ்வளோதான் கன்ஃபார்மு. பா பராசக்தி ஒழுங்கா காலம்மா கோயிலில் போயிட்டு சூளத்தை ஏற்றிட்டு டேட்டாங்கன்னா மாற்றி வச்சிரு. உனக்கு இதான் நல்லது. ஓம் சக்தி பராசக்தி தான். நீ அவ்வளோதான். கிளாஸா தளபதி தான் மாசு. அவ்வளோதான். நான் நேற்றுனா தரமா ஸ்பீச் விட்டாரு ப்ரோ அவரு. இது வந்து அண்ணன் தம்பி படம். நீங்களும் போய் தளபதி படத்தை பாருங்க. டேய் நீ சொல்லனால நாங்கள் வருவோம்டா. அவ்வளோதான்டா. போடா இங்கேருந்து. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். நானே குச்சி பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ அழகா இருக்கார்ல. இதோ இங்கே கூட்டம் தாங்க முடியல. இன்னும் கூட்டம் ஜாஸ்தியா வந்துடும். எல்லாரும் அவர் கடைசியா ஒரு வாட்டி செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பார்க்க. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு 4 நாள் அழாம பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் கிரைங் ஒன்லி கம்மிங் மாதிரிதான் இருக்கும். என்ன பண்றது? நீங்க அழ வைக்கிறதுக்காக தான் எடுக்கிறீங்களா? நான் அழ மாட்டேன். இருக்கு ஆபீஸா இருக்கு. ரீல்ஸ்ல ஆடியோ லான்ச்லாம் நிறைய அவர் பேசுறதுலாம் வந்ததுல அதெல்லாம் பார்த்து லைக் கண்ணிலேருந்து இந்த பக்கம் தண்ணிலாம் வந்தது. பத்தியா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் செலிப்ரேட் நான் மட்டும்தான் வந்து பெரிய தளபதி ஃபேன் நினைச்சு சுத்தி இருந்தேன். இவ்வளோ பேர் இருக்காங்க அவருக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு. என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்.
அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. நமக்கு பிடிச்சவரு நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. 2 படம் வருது. சோ என்ன எக்ஸைட்டிங்கோட வெயிட் பண்ணுவீங்க? கலெக்ஷனும் எங்களுது தான், எலெக்ஷனும் எங்களுது தான். அந்த மோட்டோவை தான் நாங்களாம் சுத்திட்டு இருக்கோம். ஸோ ஆமா, இந்த ஒரு டெக்கேட் முடியும்போது இன்னொரு டெக்கேட் ஒன்று கிளம்புது. அந்த டெக்கேட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தலைவர் விஜய்க்காக நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி இந்த மாசம் பார்த்துட்டு இன்னொரு 4 மாசத்துக்கு கழிச்சு தலைவர் விஜயை நாங்க பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஈகர் பயங்கரமா இருக்கு. எல்லாம் ஓட்டர் ஐடிலாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கோம். நான் வீட்டில் எல்லாம் அண்ணனுக்காக எடுத்து வச்சிருக்கோம். பார்த்துக்கலாம். ப்ரோ அதாவது பெரியான எக்ஸ்பெக்டேஷன். படம் வந்து 4 நாள் தான் இருக்கு. டிக்கெட் ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் உட்காந்துட்டோம். எப்போ ஓபன் பண்ணாலும் இங்கே வாங்கிட்டு போயிடலாம் தான் பிளான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து கடைசி படம். இதை விட செலிப்ரேஷன் இது இருக்கு எவனுமே பண்ணிருக்க மாட்டான், எந்த தலைவனுக்கும் பண்ணிருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆக்டருக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கட் அவுட்டுக்கு நடந்திருக்கான்னு தெரியல. தளபதிக்கு நீங்கள் வந்திருப்பீங்க 5 மணிக்கு வந்திருப்பீங்க. 5 மணிலேருந்து பசங்க என்ன தேடி மாசா வச்சு இப்போ வரைக்கும் காமிச்சிருக்காங்க. பாருங்க கீழே கேக்குதா முதல்வர் விஜய் இன்னொரு 4 மாசத்துல வந்துருவாரு. கன்ஃபார்மா முதல்வர் விஜய் வந்துருவாரு. என்ன தல முதல்வர் விஜய் வந்துருவாரு. அது வரைக்கும் 4 நாள்ல தளபதி என்ஜாய் பண்ணிட்டு தலைவரை அதிகமாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டத்தை உள்ள வச்சுட்டு தளபதி எவ்வளவு என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணிட்டு மாஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் கிடையாது, இன்னும் எலெக்ஷன் செலிப்ரேஷன் இருக்கும். லாஸ்ட் செலிப்ரேஷனா இருக்கலாம். ஆனா எலெக்ஷனுக்கு தான் ஸ்டார்டிங். இன்னும் 4 மாசம் தான் வந்துருப்பாங்க. டிவிக்கே தான் தளபதி ஃபேன் செலிப்ரேஷன் எண்டே கிடையாது ப்ரோ. செலிப்ரேஷன் வந்து இன்னும் மாசா இருக்க போது 2026 இன்னும் 5 மாசத்துல எலெக்ஷன் ரிசல்ட் தான். இதெல்லாம் செலிப்ரேஷன் இதோட பெரிய செலிப்ரேஷன் இருக்கும். கான்ஃபிடண்டா இருங்க, வெட்டி நிச்சு பஞ்சாயத்துல எங்களுக்கெல்லாம் வந்து தளபதி தான் ஜனநாயகம் தான். இது எங்களுக்கு லாஸ்ட் படம் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் தளபதி ஜனநாயகம் படம் நல்லபடியா போனோம். தளபதி 2006 சிஎம் தளபதி மட்டும் தான். வேற 2026 தளபதி மட்டும் தான் சிஎம். பாதி சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் எமோஷனல் இருக்கிற ஆள் தான், வேற எதுவுமே கிடையாது. பராசக்தி தளபதி படம் லாஸ்ட் படம் போட்டி நானே 100 வாட்டி உட்காந்து பாப்பேன். அண்ணன் தம்பின்றானுங்க. RR படத்துக்கு தள்ளி போட்டார்ல, இது தள்ளி போட்டார் தானே. அண்ணன் தம்பியால ஒரு மை தம்பியால நான் அவளை ஆனால் ஒரு ஆளே கிடையாது. டிஎம்கே தான் நல்லதே பண்றானுங்க. அவன் பட்டனா ஏன் தில்லி இல்லையா? ஏன் தள்ளி போறது? என் போட்டி போடலான்னு வரீங்களா? வர சொல்லுங்க, போட்டி தானே. என்ன ஒன்னாவது நீங்க கூட அங்க போய் கமலால போய் பேட்டி வச்சுங்க. ரோஸ்ட் பேச பார்த்து வச்சுக்கோ ப்ரோ. நீ இவ்வளவு பேசுறியே, ஆம்பளை தான் ரோஹித் வா ப்ரோ, தளபதி பத்தி சொல்லு ப்ரோ. சரியா? சவால் விடுற ரோஸ்ட் பேச அடி வாங்கி வந்தாரு பாருங்க ரோஹித் கமலால. அது மாதிரி ஓடுவாரு, இப்படி ஓடுவாரு. பேசினாலுமே தளபதி வந்து அவர் சொல்லிட்டாரு லாஸ்ட் படம் எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. சரியா? ஆனா இவரு வந்து வராருன்னா நீ ஏன் பாத்துக்கோ. மனசாட்சி சூர்யா எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரோ. அவர் நினைச்சிருந்தா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஏன் ரிலீஸ் பண்ணல? ஏன்னா தளபதி ரெண்டு நாளா விட்டாங்க. பார்த்தா துப்பாக்கிக்கு குத்தோன்னே பார்த்தா பெரிய பூலா அவரு ஒரு மயிரம் கிடையாது. துப்பாக்கிலாம் பார்த்தா கிடையாது கிடையாது. நம்மளை வாட இருந்தாலும் தளபதி படம் தான் தலைவா. நம்மளுக்கு ஃபீல் பண்ணல இல்ல ப்ரோ. என்னடா ப்ரோ ஆட்டமே ஸ்டார்ட் ஆகும். படம் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா தளபதி படம்னால திருவிழா மாதிரி நடக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம். இல்லன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ரோ. ஃபீல் பண்றல இல்ல, தளபதி எங்களுக்காக வராரு. ஃபீல் பண்ணாம செலிப்ரேட் பண்றோம். ஒண்ணே எல்லாருமே வந்து பகவந்த் கேசரி, எல்லாருமே பகவந்த் கேசரின்னு சொல்றாங்கல்ல. எல்லாருமே ரீமேக்னு சொல்றாங்களே. ரீமேக்ல தானே எங்க ஆளு வந்து பிளாஸ்டே பண்ணுவாரு. கில்லி ரீமேக்
எத்தனை படம் ரீமேக்னால எங்க ஆளுக்கு பிரியாணியா வச்சு பண்ணுவாரு. ஹேட்டர்ஸ்க்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாம் எதுக்கு எடுத்தாலுமே எல்லாருமே வந்துட்டு ரீமேக் எங்க ஆளு தான் கேசரியே எங்க ஆளு வந்து பிரியாணியாவே பண்ணி கொடுப்பாரு. இன்னொன்னு ஹேட்டர்ஸ்க்கு ஒன்னே ஒன்று, நீங்க கேசரி சொல்லிட்டு போயிட்டே இருங்க, படத்தை நாங்க பார்க்க போறோம், தளபதிக்காக நாங்க இருக்கோம், நாங்க படம் பார்க்க போறோம். நீ என்ன வேணா பேசிக்கோ. கேசரி எங்க ஆளு வந்துட்டு ரீமேக்ல வந்துட்டு சொல்லவே வேணாம். சும்மா ஒரு சின்னதா ஒரு ரீரிலீஸ் பண்ண சும்மா ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணா கூட எங்க ஆளு வந்து என்ன பிளாஸ்ட் பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா போனதுல பாத்தீங்கன்னா கில்லி, இப்போ போன வருஷம் 2025 வந்துட்டு குஷி, சச்சி, புது படத்தோட எங்க ஆளு வந்து ரீரிலீஸே வந்து டாப் 10ல பாத்தீங்கன்னா 5ஆவதோட 6ஆவதோட எல்லா லேட்டர்லையும் வந்து சச்சின் இருக்கு. ஸோ எங்க ஆளு வந்து ரீரிலீஸே வந்து மாஸ்டா பண்ணுவாரு. ஜனநாயகனுக்கு கன்ஃபார்ம் 1000 கோடி அடிக்கிறோம், பராசக்திக்கு சூத்த அடிச்சு விடுறோம். தேங்க்யூ. அண்ணன் தம்பி கிளாஸா? அவன் அப்படிதான் ப்ரோ, அவன் எப்படா தப்பி போன பார்ப்பான். ஆமா, அவன் வேற நடுவில் மாட்டிக்கிட்டு நேற்று வேற வந்து எங்க அண்ணன் வேற இதை பண்ண, தம்பி போப்பா. நேற்று பார்த்தீங்களா, நேற்று வந்து மதுரை ரிச்சி சினிமாவில் வந்து பேனரால கிழிச்சு தொங்க விட்டாங்க பராசக்தியை, சூத்தடிச்சு விட்டாங்க பராசக்தியை. அதே மாதிரியே ரோஹிணியில 10ஆம் தேதி வைக்கிறத கட் அவுட் எல்லாம் கிழிச்சு எறியப்படும். நன்றி. கஷ்டமாக தளபதி இதை விட்டு போகிறதுனால அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வருது, அதில் கண்டிப்பாக வெற்றியோட தான் தொடங்குவார். 2026 எவன் வந்தாலும் எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர். யார் வந்தாலும் இதுதான் சீனே, இதுதான் டம் 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 தான். அச்சானுக்கு பாரு அட்ரன்னு வாசி பாப்பறேன். கூட வந்துடுறான் பராசக்தி தேவலாம அண்ணன் தம்பி, அது ஒரு மயிறு கிளாஸும் இல்லை. எங்கள் அண்ணன் கூட லாஸ்ட் படம், எவன் போட்டி வந்தாலும் அவன் தேட்டர் இங்கே ஓடினாலும் அவன் ஸ்க்ரீன் தாரா கீழே படும். ஓகேங்களா, கன்ஃபார்ம். ஓகேங்களா, எங்கள் தளபதி படம் தான், எங்கள் ரோகிணினாலே எங்கள் தளபதி தான். தளபதி கோட்டை இது, உங்களை பார்த்தாலே இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தளபதி படம் தான், பொங்கல் தளபதி தான், தலை இல்லை தளபதி தான், ரோகிணினாலே தளபதி தான். எவன் பேனர் வச்சாலும் அதான் நிலைமை பார்த்துக்கோங்க. அங்கே ரெட்டை தலை வராது, அங்கே வேறு 3 தலை 4 தலையாகும். அப்புறம் தலை இல்லை தளபதி தான், ரோகிணினாலே. நான் தலை யார் சப்போர்ட்டு? எனக்கு அண்ணன், எங்களுக்கு அண்ணன் சப்போர்ட் போத வேறு, அவன் சப்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை. பொங்கல் இந்த பொங்கல் வந்து எங்கள் தளபதி பொங்கல் தான். ஜனநாயகன் கண்டிப்பாக வெற்றி அடையும். பராசக்திலாம் ஓடாது. எஸ்கே மாட்டல, அது தூண்டி விடுறால ஒருத்தன் உதயநிதி, அவனுக்கு தான். உதயநிதி அண்ணா உங்களுக்கு கேட்குதா? இதை வந்து போடுங்க. உதயநிதி உனக்கு தேவையில்லாது இது. எங்கள் தளபதி நீ மோனா நீ வந்து மோதணும். இந்த பராசக்தியை கூட வருதுலாம், நீ ப்ரொடியூசராக இருந்தாலும் நீ தான் படத்தை எடுக்கிற எல்லாமே தெரியும், புரியுதா? ரெட் ஜெயிண்ட் தான். இது வந்து எங்கள் ஜனநாயகனோட விட்டுறாது. மலேசியாவில் பார்த்து ஆடியோ இருந்துச்சு, நேற்று பார்த்து பராசக்தியில் ஃபுல்லாக சீட்டு ஃபுல்லாக டாட்டாக ஒன்றுமே க்ளீனாக இருந்தது, புரியுதா? ஜனநாயகன் தான் பொங்கலோட வெற்றி கொண்டாடும். அது இல்லாமல் குடும்ப கொண்டாட நாங்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆகும் பார்த்துக்கணும். 1000 கோடியா 3000 கோடி 5000 கோடி அடிக்கும் எங்கள் தளபதி படம். ஓகேவா? தேங்க்யூ. எமோஷனலாக தான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக அன்றைக்கி டே ஃபுல்லாக தேட்டர்லேயே தான் இருப்பேன் தளபதிக்காக. ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் ஒன்று இருக்கு, அண்ணன் தம்பி கிளாஸ் எப்படின்றாங்க. அது நம்ம தளபதி கூட யார் வந்தாலும் அடிப்போம், யாரையும் விடுறதாலாம் இல்லை. அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, யாரும் கிடையாது, எல்லாரும் செகண்டரி தான். அண்ணன் கூட எவ்வளோ பேர் ஆள் வந்தாலும் அன்றைக்கி அடிப்போம். கன்ஃபார்ம் அடிப்போம். ஆல்ரெடி வாரிசு துணிவிலே அடிச்சு ஓட விட்டு எல்லாரையும் ஓட விடுவோம் திரும்ப. எஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பாட்டு, நம்ம இனிமேல் தான் ட்ரெண்டு. ஓட்டி எங்களுக்கு டியூட்டி இல்லை, சில்ம செத்தா குத்துலுகிறாரு எஸ்கே சிசிஎஃப் இல்லை. ஆனால் அந்த குழந்தை 10ஆம் தேதி கண்ணில் மாட்டவே இல்லை. நீங்கள் எல்லாம் நாங்கள் கருப்புக்குள்ளா 10ஆம் தேதி வந்தீங்கன்னா ஓடிவங்க சந்தா ஓட்டி எல்லாம் வந்தா சொல்லி பொறுமையாக போனா சிவகார்த்தின் குசுமி கூட போடுறாமா நாயுடு சீனை. எங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்கோ. 9ஆம் தேதி வாங்கோ. அவ்வளோதான் தெரியல, அவ்வளோதான் தெரியல. இல்லை வரக்கூடாது, எஸ்கே வரக்கூடாது ப்ரோ. வந்தால் அடி விழுவும். அண்ணன் தம்பி இல்லை ப்ரோ, சாரி. தளபதி பொங்கல் தான் ப்ரோ எப்பவுமே. கடைசி அண்ணன் கடைசி படம் வேறு ப்ரோ. வேணாம், எஸ்கே வேணாம்னு சொல்லுங்க, வேணாம், அவ்வளோதான் ப்ரோ. சும்மானாலே வெயிட் பண்ணுவோம். கடைசி படம் வேறு இல்லை ப்ரோ, ரொம்ப கவலை தான் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் மூவின்றதுனால அக்செப்டே பண்ணிக்க முடியல. பட் அதையும் தாண்டி எங்கள் கூட வந்து நிற்கிறாரு. ஸோ 2026 கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். 2026 அவர் தான். எத்தனை பேர் வந்தாலும் சரி, நீங்கள் கிளாஸுக்கு எத்தனை படம்னா ஓடுங்க, நீங்கள் நாடகம் சரி. மங்காத்தால வந்தால் அவர் வந்து நண்பர் ப்ரோ. இவங்க வந்து நேற்று ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. யாரை நம்பதுன்னே தெரியல. மேபி எஸ்கே மாட்டலன்னு சொல்ல முடியல, ஏன்னா அவர் கையில் துப்பாக்கி குத்து இருக்கும். அவர் தெரியாமல் குத்துட்டோமா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. நீ எத்தனை படம்னா கிளாஸுக்கு ஓட்டும் ப்ரோ. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் மட்டும்தான். ஃபேமிலியும் சரி,
ஃபேன்ஸ் இல்லை, இப்போ நாங்கள் தொண்டர்கள். கடைசிக்கும் சரி அண்ணன் எந்த வழியில் போடுறாரோ அந்த வழியில் மட்டும்தான் ப்ரோ. நான் ஒரு பக்கா தளபதி ரசிகன் சின்ன வயசுல இருந்து. இந்த படம் வந்து எங்களோட கடைசி படம்ன்றதுனால ஒரு அளவு கடந்த சந்தோஷமும் அளவு கடந்த சோகமும் எங்களுக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக இது எங்கள் தளபதியோட கடைசி படம் மட்டும் இல்லை, இதுதான் ஒரு பிகினிங், ஒரு பொலிட்டிக்ஸ்க்கான பிகினிங். இனிமேல் அந்த சாமி எங்கள் கூட இருக்க வரப்போகுது. அதனால் இது வந்து ஒரு எண்டு கிடையாது, இட்ஸ் அ பிகினிங் தான். நிச்சயமாக இது வந்து மக்கள் குடும்பங்கள் கொண்டாடும் டிவிக்குன்ற மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் ஜனநாயகம் தான். அனைத்து தரப்பட்ட மக்களும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, திரும்பி பாருங்க, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் தளபதி. கண்டிப்பாக வந்து அப்படி இது வந்து தளபதி படம்னாலே வைப்பு மாதம் தான், எல்லாம் கலந்த தளபதி படம். ஓகேங்களா?